சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டேஷனை பாத்துக்குங்க. நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். ஓகே மேடம். நீங்களும் இங்க ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது. தயவு செஞ்சு சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. இதுக்கும் ஐஜி சாருக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ரூல்ஸ். அம்மா அம்மா, சத்தியமா இந்த கொலை நான் பண்ணலம்மா. எனக்கு எப்படியாவது காப்பாத்துக்குமா. செய்யாத தப்புக்கு என்னால தண்டனை அனுபவிக்க முடியாதுமா. பிளீஸ்மா, என்ன வெளியே கூட்டிட்டு போயிடுங்க. அர்ஜுன், நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி, உன்னை நாங்க ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். அர்ஜுன், நீ தைரியமா இருடா. அம்மாவை நீ நம்புறல்ல? நான் உனக்காக எதையும் செய்வேன்னு தெரியும்ல. உன்னை வெளியில நான் கொண்டு வரேன். எத்தனை ஆதாரங்கள் உனக்கு எதிரா இருந்தாலும் சரி, உண்மையும் நேர்மையும் உன் பக்கம் இருக்குடா. நியாயம் கண்டிப்பா ஜெயிக்கும். அத நான் நம்புறேன். நீயும் நம்பிக்கையோட இருடா. நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிங்கம்மா. தைரியமா இரு அர்ஜுன். அர்ஜுனுக்கு இப்போதைக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு லாயர் சொல்லிட்டாரு. அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்லை, நாம நிரூபிச்சே ஆகணும். அதை பண்ணா மட்டும்தான் அர்ஜுனை நாம வெளியே கொண்டு வர முடியும். ஆனா அர்ஜுன் எதுவுமே பண்ணலங்கிறதுக்கு ஆதாரம் நம்ம கிட்ட என்ன இருக்கு ஆனந்த்? அர்ஜுன் சொன்னது உண்மைன்னு நமக்கு தெரியும். ஆனா போலீஸும் கோர்ட்டும் அத நம்புறதுக்கு ஆதாரம் முக்கியமாச்சே. அந்த ஆதாரத்துக்கு நாம எங்க போறது? இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே அர்ஜுனுக்கு எதிராவே இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணி அர்ஜுனை வெளியில கொண்டு வர போறோம்னே எனக்கு தெரியல. அங்க என் புள்ள கிட்ட அவனை நான் நிச்சயம் காப்பாத்திடுவேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவனும் அம்மா என்ன காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் அவனோட நம்பிக்கைய காப்பாத்தணும். என் புள்ளைய நான் காப்பாத்தணும். என் உயிரே போனாலும் சரி, என் புள்ளைய நான் காப்பாத்தியே தீருவேன். அண்ணா, அம்மா,
அர்ஜுனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கத்தில தெளிவா இருக்குன்னு லாயர் சொல்லிட்டாரே, அதுக்கப்புறம் நம்மளால என்னமா பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அர்ஜுனே நேத்து போதையில தான் இருந்திருக்கான். என்ன நடந்ததுன்னு அவனுக்கே சரியா தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது நாம என்ன செஞ்சு அர்ஜுனை காப்பாத்த முடியும்? அதுக்காக அர்ஜுன் அப்படியே விட்டுலான்னு சொல்றியா? ஏங்க, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? என்ன நீ சொல்றது அப்படித்தானே இருக்கு? நம்மளால என்ன பண்ண முடியும்னு அதுக்கு உண்டான வழியை யோசிக்கிறத விட்டுட்டு என்ன செஞ்சு அவனை காப்பாற்ற முடியும்னு கேக்குற. அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன சொல்லாதீங்க. அர்ஜுன் இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. போலீஸ் கிட்டையும் சட்டத்துக்கிட்ட இருந்தோ நாம காப்பாத்தினா கூட அந்த நிகிதாவோட அண்ணன் பிரகாஷ் கிட்ட இருந்து அர்ஜுனை எப்படி காப்பாத்துறது? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலையில அவ அண்ணன் வந்து பேசிட்டு போனதை பார்த்தா வெறும் வாய் வார்த்தையா சொன்ன மாதிரி தெரியல. அவன் வார்த்தையிலேயே அர்ஜுன் மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் அவ்வளவு வன்மமும் கோவமும் தெரிஞ்சது. அத நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் பதறுது. அர்ஜுன கோர்ட் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரகாஷ் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. ஏற்கனவே எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறத விட்டுட்டு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு பயமுறுத்திட்டு இருக்கியா நீ? பார், அந்த நிகிதாவோட அண்ணன் வந்து பேசும்போது நீ ஓரமா நின்று வேடிக்கை தானே பார்த்த. இப்பவும் அதையே பண்ணு. உன்னை யாரும் இங்க பேச சொல்லி கேட்கல. துர்கா, என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ? அண்ணனும் அண்ணியும் ஏற்கனவே அர்ஜுன நினைச்சு கவலையில இருக்காங்க. நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அண்ணி, அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு அண்ணி. என்ன சொல்றீங்க கிருஷ்ணமூர்த்தி? ஆமா அண்ணி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க அத பண்றதுக்கு சம்மதிக்கணும். ஐயோ, என்ன யோசனைன்னு சொல்லுங்க. என் புள்ளைய வெளியில கொண்டு வரதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு தேவை என் புள்ள வெளியில வரணும். என்னோட ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சொகம் அவ்வளவு ஏன் என் உயிரை கூட அவனுக்காக கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதான் வள்ளி கேக்குறாள்ல, என்னன்னு சொல்லு கிருஷ்ணமூர்த்தி. அது வந்து அண்ணி, ஐயோ, தயங்காம என்னன்னு சொல்லுங்க. அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி நான் அந்த குலப்பழியை ஏத்துக்கிறது மட்டும்தான்.